ஹாய் மக்களே, தேர்ஸ்டே மார்னிங் ஆஃபீஸ் போகலாமா? இன்றைக்கி நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டுங்க. எல்லா வேலையுமே நான் அவசரமாக பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த அவசரத்துலேயே நான் vlog எடுக்கலான்னு ஃபோன் எடுத்தேன். எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, நீ எந்திரிச்சதே லேட்டு, இதில் ஃபோன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு ஒரு 4 திட்டு வேறு. எங்கள் அம்மா என்னை திட்டலைன்னா அன்றைக்கி டேவே எனக்கு போகாது. எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே திட்டை வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேக வேகமாக நடந்து ஆஃபீஸ் போயிட்டேன். நான் எப்பயுமே நடந்தாங்க போவேன். ஏன்னா என் ஆஃபீஸ்க்கும் என் வீட்டுக்கும் 5 to 10 minutes தான் டிஸ்டன்ஸு. நான் என்றைக்குமே லாகின் பண்ணும்போது கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுவேங்க. ஏன்னா இந்த வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் எனக்கு உண்டு. ஸோ என்றைக்குமே இதே மாதிரி நான் என்னை பிஸியாகவே வச்சுக்கணும், எனக்கு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். லன்ச் பிரேக்கில் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கால் வந்தது. கொஞ்சம் ஓட்டர் ஐடி இஷ்யூவில் இருந்தது. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷட் டவுன் பண்ணியாச்சு. என்னோடய ஆஃபீஸ் லைஃப் இப்படி தாங்க இருக்கும் ரெகுலராக. ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போதே நாளைக்கு பூஜைக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு பூ வாங்கிட்டு போயிட்டேன்.